श्रीगुरुभ्यो नमः। वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा अभिघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा। श्रीगुरुभ्यो नमः। करुणाशाकरं शान्तं अरुणाचलवासिनं श्रीशेषाद्रिगुरुं वन्दे ब्रह्मीभूतं तपोनिधिं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा अभिघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा। असाध्य शातक स्वामिन्ने असाध्यं तापकिं वदे ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. உலகத் தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் குரு பெயர்ச்சி சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். பொதுவாக கிரகங்களுடைய பெயர்ச்சி காலங்கள் அப்படின்னு வரும்பொழுது அவரவர்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எந்தெந்த ஏற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்புகளோட பக்த கோடிகள் அந்த பெயர்ச்சிக்கான பலாபலன்களை சிந்தித்து வருகிறார்கள். இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி உலகத்தில் எவ்வளவு விதமான தகவல்கள் வந்தாலும் குருஜி உங்களுடைய ராசி பலன் நிகழ்ச்சி எப்பொழுது வரப்போகின்றது என்ற பக்த கோடிகளுடைய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த குரு பயிற்சி வைபவமானது 26/5/2026 செவ்வாய்க்கிழமை வர்றது. சொஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் உத்தராயணம் வசந்த ருது ரிஷப மாசம் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினத்தில் பெயர்ச்சி சமயத்தில் ஏகாதசி ஹஸ்த நட்சத்திரம் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய திருநட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தை அன்று இந்த குரு பெயர்ச்சியானது நிகழ்கின்றது. குரு பெயர்ச்சியானது 12 நாழிகை 49 வினாடிக்கு நிகழ்கின்றது. சுமார் காலை 11 மணி 1 நிமிடத்திற்கு. புனர்பூச நட்சத்திரம் 3வது பாதம் மிதுன ராசியிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம் கடக ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இந்த குரு பெயர்ச்சியில பலவிதமான சிறப்புகள் காணப்படுறது. மேஷ ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது எதிலும் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. குரு பகவானுடைய பார்வை அஷ்டம தசம சயன ஸ்தானங்களில் பதியும் பொழுது எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதையும் நாம் விரிவாக சிந்திக்க முடியும். மேஷ ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. செலவுகளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமைகின்றது. ரிஷப ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு முயற்சி ஸ்தானத்தை நோக்கி லாபஸ்தானாதிபதி சஞ்சரிப்பது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலமாக அமைகின்றது. சப்தம பாக்ய லாபஸ்தானங்களில் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கூடுதல் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமைகின்றது. மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி தன வாக்கு குடும்பஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது அருமையான அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகள் உங்களது வாழ்க்கையில வசந்தத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலமாக அமைந்தாலும் அஷ்டமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் பயணிப்பதினாலே பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சஷ்டம பாக்யாதிபதி உங்களது ராசியில் கடக்கக்கூடிய அருமையான அமைப்பாக இருந்தாலும் பஞ்சம சப்தம பாக்ய ஸ்தானங்களில் குரு பகவான் பார்வை பதிவது அருமையான மாற்றங்களை கொடுக்க போறது. அபரிமிதமான ஏற்றங்களை பெறக்கூடிய பாக்கியங்களை பெறக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைய போறது. சிம்ம ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு பஞ்சம அஷ்டம ஸ்தானாதிபதி சயனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது செலவுகளை திட்டமிட வேண்டிய காலகட்டமாக காணப்படுகின்றது. இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை மாற்றங்களை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு கடமையை செய்யும் பொழுது இறை ஆற்றல் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். கன்யா ராசியை சார்ந்த
சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு பொற்காலமாக அமைய போறது. சதுர் சப்தம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமைவது என்பது உங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அருமையான வாய்ப்புகளாக காணப்படுகின்றது. இந்த காலகட்டங்களில் உங்களை நாடி வரக்கூடிய பொருளாதார உயர்வுகள் அபரிமிதமான உயர்வை கொடுக்க போறது. கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களை சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய காலகட்டமாக அமைகின்றது. இருந்தாலும் 2, 4, 6வது ஸ்தானங்களில் பதியக்கூடிய குரு பகவான் பார்வை உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்றங்களை வாரி வழங்க போறது. விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அருமையான அமைப்பு. கடந்த காலத்தில் இருந்த கவலைகள் கட்டங்கள் சிரமங்கள் நீங்கி மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது ஒரு சரியான கிரக அமைப்பு என்று கூற முடியாது. ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிவதனாலே பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அவைகள் எந்த வகைகளில் வரப்போறது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையான ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்து பயன் பெறுங்கள். மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் பாக்யாதிபதியினுடைய பார்வை உங்கள் ராசி மேல் பதிவதும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிவதும் அருமையான கிரக அமைப்புகளை காட்டுகின்றது. உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் அமைய போறது. கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வந்தாலும் தனஸ்தானத்தில் 9வது பார்வை விழுவதினாலே கும்பராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மறைமுகமான பொருளாதார வரவுகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது ராசியிலேயே குரு பகவான் பார்வை பதிவதும் 9, 11வது ஸ்தானங்கள்ல குரு பகவான் பார்வை பதிவதும் அருமையான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறப்போகிறீர்கள். மேலும் விரிவான தெளிவான ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். சுஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி காலை சுமார் 11:01 ஆங்கில தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கின்றார். இந்த வகையிலே குரு பகவான் உச்சம் பெற்று கடக ராசியில் இந்த 2026ஆம் ஆண்டு பிரவேசிக்கக்கூடிய பிரவேசமானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அருமையான பெயர்ச்சியாக அமைகின்றது. உங்களது வாழ்க்கையில் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நமது சேஷாசிரமத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி யாக வேள்வியிலே குரு பகவானுடைய மகா யந்திரமானது 1 மண்டலங்கள் பூஜை செய்து அனுப்பி வைக்கின்றோம். தேவைப்படக்கூடிய பக்த கொடிகள் உங்களது பெயர் நட்சத்திரத்தோடு பதிவு செய்து கொண்டு அந்த மகா யந்திரத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள்.